நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்க போறோம். நடிப்பு அரக்கன் திவாகர். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நம்ம கூட இருக்காரு. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. டாக்டர் திவாகர்ன்றதை விட்டீங்க, டாக்டர் திவாகர் பிபிடி. வெளில வந்தோம், ஆனா நீ இந்த மாதிரி பேசுற பாத்தீங்களா? உனக்கு வாய் ஜாஸ்தி. இந்த ஒரு யதார்த்தம் தான் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. சரி, உள்ள போனீங்க, ஒரு விஷயத்துக்காக போயிருப்பீங்க. இப்ப வெளியில வந்திருக்கீங்க இல்லையா? சரி, ஓகே, நம்ம உள்ள போன காரியம் நிறைவேறுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? உண்மைப்பா, நான் மெயினா உள்ள போனது காரணம் ஆக்டிங் ஸ்கில்ல வெளியில காட்டணும். பிக் பாஸ் போகணும்ன்றதான் என்னோட ஆசை. நீங்க வெளியில காட்டுறீங்களே, பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து காட்டுறப்ப இன்னும் நிறைய ரீச் ஆகும் இல்லையா? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு நிறைய क्वेश्चंस வந்து மக்கள் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த क्वेश्चंस தான் நான் என் சைடுல இருந்து கேட்க போறேன். சரியா? இப்போ நீங்க உள்ள போன உடனே வந்துட்டு நீங்க நினைச்சிருப்பீங்களா நான் இத்தனை நாள் இருப்பேன் அப்படின்னு? இப்ப வெளியில வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வெளியில வந்தோடனே அந்த ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? அந்த நாட்கள்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? நான் உண்மையா சொல்றேன்ப்பா, நான் நினைச்சு போனது ஒரு 60 நாள் இருப்போமா, அப்படி 60 நாள் தாங்குமான்னு நினைச்சேன். இல்லையே, உள்ள நீங்க நான் வந்து டைட்டில் வின் பண்ணுவேன்னு சொன்னீங்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நீங்களே அப்படி சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் டே பிக் பாஸ் கேட்கறப்பே எல்லாரும் எவ்வளவு நாள் இருப்பீங்கன்னு சொல்லுங்கன்னப்ப நான் 60 நாள் தான் சொன்னேன். 60 நாள் தான். 60 நாள் தான் சொன்னேன். என்ன ரீசன்ஸ்னா, இப்ப மத்தவங்க எல்லாம் ஒரு கமிட்மெண்ட்ல வர்றாங்க. என்னோட கமிட்மெண்ட்டுக்கு அவ்வளவு நாள் என்னால் 100 நாள் இருக்க முடியாதுப்பா. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? கிளினிக் வச்சு ரக் பண்றேன். இன்னொன்று டாக் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அது போக இப்பதான் கொஞ்சம் சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆகி கொஞ்சம் சில பட வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட். நல்லா படிப்பேன். கேம்ஸ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா? கல்ச்சரல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேச்சு போட்டினா ஃபர்ஸ்டா இருப்பாங்க, நாடக போட்டினா ஃபர்ஸ்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும். கேம்ஸ்னா பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்து போய் இந்த கேம்ஸால தான் நீங்க வெளில வந்தீங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. டாஸ்க்கு ஒரு மெயினான ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. அதையும் தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர். நம்ம நடிப்பை வந்து ஆல்ரெடி 40 நாள் பார்த்துட்டாங்க இல்லையா? ஸோ அதனால மக்களுக்கு வெளியில ஒரு 1000 நாள் வேற பார்த்துட்டோம் நாங்க ஆல்ரெடி. அதை வேற நீங்க உள்ள போய் ஒரு 40 நாள் பண்ணல. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்ப நீங்க வெளியில வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ச்சே பிக் பாஸ் வீட்ல நம்ம இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஃபீலிங்ஸே கிடையாதா? இன்னும் இருந்திருக்கலாம், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். நீங்க சொன்னா 60 நாளே வேற இன்னும் முடியலல்ல. நம்ம 60 நாள் டார்கெட் பண்ணி 42 டேஸ் இருந்தது எனக்கு பெருசா தான் தெரியுது மேடம். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். ஆக்சுவலா நார்மல் பட்டன் ஃபோன்ல இருந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கினதே 2021 அப்புறம் தான்ப்பா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து பிக் பாஸ் வந்து எங்களுக்கு உங்களோட பயண வீடியோ தான் போட்டு காமிச்சிட்டாங்களே, நீங்க அதுதான் திருப்பி மறுபடியும் எங்களுக்கு கொஞ்சம் சீரியஸான क्वेश्चंसலாம் கேட்க போறேன். என்னன்னா திவாகர் வந்துட்டு என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு சண்டை வந்தாலே வந்து உன் தகுதி என்ன, உன்னுடைய தராதாரம் என்ன அப்படின்ற கேள்வி வந்து நிறைய வருது. பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன். உங்களை பொறுத்த வரைக்கும் தகுதி அப்படின்னா என்ன? சூப்பர் क्वेश्चन பா. ஏன் அந்த வார்த்தையில யூஸ் பண்றேனா? क्वेश्चனுக்கு பாராட்டலாம் தராங்கயா. இல்ல சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஆக்சுவலா ஒரு பீப்புள்ஸ் வர்றப்ப வெரைட்டி டைப் ஆஃப் பீப்புள் வர்றாங்க. இப்போ நான் எப்படின்னு பாத்தீங்கன்னா வயசுக்கு மீறின மெச்சூரிட்டி. இங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் என்னோட ஏஜ் தான். சிலர் என்ன விட ரொம்ப சீனியர்ஸ். ஒவ்வொருத்தவங்க ஒரு செட்டப்ல வர்றாங்கல்ல, நம்மளோட கோவத்தை தூண்டி அளவுக்கு அதிகமா இப்ப ஒண்ணு இல்ல இல்ல நான் சொல்ல வரேன் இல்ல தகுதின்ற வார்த்தைகள் எனக்குன்னே வருவீங்களாடா? யூஸ் பண்ற வார்த்தைகள் நம்ம அப்படி சொல்ல வைக்கிதுப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் தகுதின்றது தப்பான வார்த்தை கிடையாது. நம்ம மீன் பண்ணி சொல்றது பேசிட்டே ஹே வா அப்படின்றாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் வந்து பாடி ஷேமிங் பாச்சு. அப்ப நான் இது பாக்குறப்பே பார்த்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறப்ப நம்மளுக்கு ஒரு நீங்களும் அதை பண்றீங்களா நிறைய இடத்துல? ஓப்பனா சொல்லவா, நான் யாருமே பாடி ஷேம்ல. கடைசி ஒரு 4 நாள் தான், கடைசி 4 நாள் தான் அவர் என்னை பேச. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. பொறுத்த வரைக்கும் இந்த பாடி ஷேமிங் பண்றது, இந்த பாடி ஷேமிங் மட்டும் இல்லப்பா, மரியாதை. இப்போ ஒன்றும் இல்லை, பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்து இப்போ எனக்கும் இன்னொரு அதர் கண்டஸ்டன்ட்டுக்கும் சண்டை வருது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு விளையாட்டை ஜாலியா போயிட்டு இப்போ கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்றேன். அவங்களுக்கு அதுக்கு மீனிங் தெரியல. இதே கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னா என்னன்னா, கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னா என்ன, நம்ம நாட்டு பழம் சொல்லலாம். அப்படின்றது வந்து உங்களுக்கு சாதாரணமா இருக்குல்ல. இப்போ வா போ நீன்றதுமே ஒரு சிலருக்கு சாதாரணமான வார்த்தை தானே. ஆஹா,
சண்டை எடுக்க மாட்டேன்ப்பா. நான் ஒரு இடத்துல உட்காந்து ரீல்ஸ் நடிச்சுக்கிட்டு இருப்பேன், பின்னாடி நின்று சிக்னல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயில் தேய்ச்சி படுத்துறக்கவே பாருங்க ஒருத்தர் வந்து பேசுறாரு. ஸோ அவங்கெல்லாம் வந்து பேசுறப்ப நம்ம திருப்பி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுறோம்ல. அது ஹியூமன் பீயிங் தானே. நீங்க எப்படி இருக்கீங்களோ, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய எஜுகேட்டடா இருந்தாலும், அவங்க எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகிறாங்களோ அதை பற்றி தான் பக்கத்துல ரெஃப்ளெக்ட். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. தகுதின்ற வார்த்தை வந்து ரொம்ப பெரிய வார்த்தைண்ணே. ஓப்பனா அது சொல்ல ரொம்ப இல்ல, நீங்க ஓப்பனா சொல்லுங்க, க்ளோஸ்டா கூட சொல்லுங்க. அந்த கண்டிப்பா ஒரு நாள் நீங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இல்லடா, நம்ம எந்த இன்டென்ஷன்ல பேசுறோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சத்தியமா தகுதி மீன்ஸ் அவங்களை கீழே இறக்குறதுக்காக இல்ல, ஒரு நாகரிகமா பேசுறதே ஒரு தகுதி தான். ஓகேங்களா? அதுவே ஒரு குட் குவாலிஃபிகேஷன், குட் தகுதி, எலிஜிபிலிட்டி தான். ஆனா இந்த லவ் கண்டென்ட் வரும்போது மட்டும் அந்த தகுதிகளே தெரிய மாட்டேங்குது. நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுப்பா. சாம்பார் அப்ப எனக்கு நீங்க சாப்பிடப்பையும் பாருங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு தகுதி நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம்ல, அந்த பொண்ணு அன்னை சாப்பிட முடியலன்னு இதை அள்ளி வச்சுக்கோங்க. அழிற சோத்துக்கு அழிற வினோதண்ணவும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் காமெடியா பண்ணதெல்லாம் நாங்க வெளில ரசிச்சோம். செம்ம காமெடியா இருந்தது. உங்களால ஏன் வந்துட்டு ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஜோக் பண்ணா உங்களுக்கு அது ஒரு மாதிரி அது ஓப்பனா சொல்லவாடா ஆச்சி, அப்படிலாம் இல்லடா. அவரு என்ன பண்றா அப்படின்னா வார்த்தைகளை அள்ளி தட்டுறா. அப்படி சரி, உங்களுக்கு வேற யாரு டைட்டில் வின் பண்ணனும்னு ஆசை? ஆக்சுவலா அதை நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இந்த சீசன்ல வந்து கண்டஸ்டன்ட் யாருமே ரொம்ப டஃபா இருக்க மாதிரி தெரியலப்பா. எல்லாருமே ஓரளவு சுமாரான ஆட்களா தான் இருக்காங்க. சோ யாருன்னா அது உண்மையே சொல்ல வரனே, இருக்கிற எல்லாருமே சுமாரான ஆட்கள். ஒவ்வொருத்தவங்க ஒரு யாரோ ஒருத்தருக்கு வந்து டைட்டில் போகணும்ல. உன்னோட அதாவது டைட்டில் போவதற்கு ஒருத்தர்களுக்கு தகுதி இருக்கிறது. அதாவது டே பை டே எலிமினேஷன் நடக்கிறனால யாரும் கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா நல்ல பிளேயர். டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். பெஸ்ட் ஒரு குவாலிட்டி இருக்கு, இது இருக்குன்னு யாராவது ஒரு ஆள் செலக்ட் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி யாருல நீ எலிமினேட் ஆக போறனே எனக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு 1/2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணன்ட்ட பேசி எவ்வளவு கஷ்டமா தெரியுமா? எங்க அண்ணன் ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு ஃபுல்லா எல்லாத்தையும் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட தான் நல்ல சூப்பரா பேசுறேன். சரி, ஓகே. நான் இப்ப வெளியில வந்த உடனே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசை? டாக் வளர்க்குறேன். அவனை பிரிஞ்சு 42 நாள் இருந்ததே ஆமா, கஷ்டம். நீங்க உள்ளே சொன்னீங்க. ஆமா ஆமா ஆமா, அதுவும் நிறைய கேமரா சொல்லிக்கிட்டே இருந்தேன். வீட்டுல அம்மா அப்பாட்ட கன்வே பண்ணிருங்கன்னு. சோ அவனை பாக்குறதா இப்ப ஃபர்ஸ்ட் எய்ம். நான் வெளியில போனாலே அடுத்து விட மாட்டாங்க. என்னென்ன கால்ஸ் வருது அப்படின்றது தெரியல. நிறைய மூவிஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கப்பா, டைரக்டர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உள்ள சரியான ஆளமா இருக்கியா? அவ்வளவுதான். இல்ல எப்படினா நம்மளுக்கு யாரோட படத்துல நீங்க வந்து இப்ப பிக் பாஸ் விட்டு நான் வெளில வந்திருக்கேன், எனக்கு இவர் படத்துல கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும்னு நான் क्वेश्चन முடிச்சிரேன். சரி சரி. எப்ப பார்த்தாலும் எந்திரச்சிட்டே இருங்க, ஏதோ தவறுங்க, என்ன அர்த்தம்? பேசுறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன், நீங்க அத வந்து இப்ப இப்படி பண்றீங்களா, அந்த மாதிரி கேட்க மாட்டீங்க. திருப்பி நீங்க வந்து உங்களோட சைடுல அதுக்கு ரீசன் நான் சொல்லிறேன்டா. அவங்க என்ன சப்ஜெக்ட் வர்றாங்களோ அது எனக்கு சீக்கிரமாவே புரிஞ்சிருது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அடுத்த வாரம் யார் வெளில வருவாங்க? ரம்யா, எரோரா, சுபிக்ஷா, இவங்க மேல கொஞ்சம் டவுட் இருக்கு. எப்ப பார்வதி வெளில வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனி டைம். அவங்களும் எனி டைம். நீங்களா யாருடா? How do I do? சூப்பரா நிறைய படங்கள்ல வந்து உங்களை அடுத்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். சந்தோஷமா ஜாலியா சிரிப்பீங்களே, அந்த ஒரு சிரிப்பு மட்டும் இல்ல பாத்தீங்களா? ஐயோ பயமா, அது கடிச்சிராத. Great Guru. உள்ளே நிறைய சொன்னேன்ல விட, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரொமான்டிக் ஸ்டார், ஸ்மைல் ஸ்டார். என்ன சொல்லணும், நான் அப்படியே முடிச்சிருக்கணும். பட் இட்ஸ் ஓகே. அண்ணன் வெளியில வந்து உங்களுக்காக ரீல்ஸ் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ண போறாரு. கண்டிப்பா மேடம். ரொம்ப நன்றி.